திமுக யார் யார் எதிராக இருக்காங்களோ அவங்க பூரா சென்னையில் போய் பார்ப்பாங்க. பார்த்து அவர் சிரமப்படுறாரு, அவர் சாப்பாடு இல்லை, வெயில் அதிகமாக இருக்குது, அவருக்கு உணவு இல்லை, முதல் ஏ கிளாஸ் கொடுக்கணும், இதெல்லாம் டெய்லி செய்தியாகிட்டே இருக்கும். அப்போ திமுகவுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. குறிப்பாக ஏடிஜிபி அருண், அவர் தான் அட்மினில் இருக்கிறவர், எஸ்பிக்கில் போடுறவர், ஐஜிக்கில் போடுறவரெல்லாம் அவர் தான். இப்போ அவர் மீது அபாண்டமாக பழி சொல்லியிருக்காரு சவுக்கு. எஸ்ஐ லவ் பண்ணுறாரு, டிஎஸ்பி லவ் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் ஒரு மூன்றாம் தரமான பேச்சு. காவல்துறையில் நடக்கிற அநியாயங்களை சொல்லணும். சில காவல்துறை அதிகாரிகளுக்கு நீ மீடியாட்டராக போயிட்ட, யாருக்கு எதிராக நீ வெளியில் காவல்துறை வெளியே வந்தியோ, வந்த பிறகு உயர் காவல்துறை அதிகாரிகளுடைய ஏவலாளியாக போயிட்ட. ஏகே விஸ்வநாதனை போன்ற ஜாங்கிட்டை போன்ற சில ஆட்களுக்கு அவர்கள் மற்ற அதிகாரிகளை மிரட்டுவதற்கு சவுக்கில் பேட் அடிப்பாங்க, எல்லா பக்கம் போகும். சிபிஐ வரைக்கும் நீ அது தொடர்ந்து கண்காணிச்சிங்கன்னா தெரியும். நீ யாருக்கு உண்மையாக இருந்ததில்லை. உன்னை காப்பாற்றிய விஜயகுமார் வக்கீல் உண்மையாக இல்லை, புகழேந்தி ராஜீவ் கொலை அவர்கிட்ட உண்மையாக இல்லை. அதே போல் ராதாகிருஷ்ணன் சங்கர சுப்பு ஒரு போலீஸ் அதிகாரிகளால் கொல்லப்பட்டார். அந்த போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டதை விசாரித்து உண்மை சொல்ல வேண்டிய சவுக்கு அப்பனே மகனை தடை தளிக்கிறாருங்கிற. அதுதான் எனக்கு ஜவுக்கு என்ன சண்டை? ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி எனக்கு ஜவுக்கு அதாங்க சண்டை. லியோவை காணோம், அந்த அலுவலகத்தை இப்போ முடக்கணும் அரசுக்கு. அலுவலகம் 6 மாதம் ஆச்சு. அப்போ அலுவலகத்தை முடக்கிட்டாங்க. 6 மாதம் அவர் வரலினா சவுக்கு இணையதெல்லாம் முடக்கப்படும். அரசுக்கு அதான் நோக்கம். அதனால் எப்படி குண்டாசு அடிச்சிட்டாங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகும் வெளியே வரக்கு. அரசாங்கம் அதில் ரொம்ப மும்முரமாக இருக்குது. வேலுமணி கோயம்புத்தூர் எவ்வளோ வக்கீல? 50. ஆமாம், தேனியிலேருந்து கோயம்புத்தூர் கொண்டு வரதுக்குள்ள 50 வக்கீல் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சவுக்குக்கு ஆதரவாக. அதிமுக, அப்போ இவர் அதிமுகவினுடைய ஆதரவு பெற்ற கொள்கை பரப்பு செயலாளர் தான். கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கில் கொலைன்னு எழுதுகிறாரு. எழுதுனவரை போலீஸ் முடிச்சுட்டு போகுது. சாவித்திரிக்கான ஒரு சீனியர் அவர் இன்னும் என்ன ட்வீட் போடுற, 4 மிதி மிதித்து உள்ளதலுங்கன்னு போட்டையா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? இப்போ உனக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 தினங்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் கைது, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம். ஏன்னா இங்கே சென்னையிலேயே நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். சவுக்கு சங்கரை சென்னையிலே அரெஸ்ட் பண்ணி சென்னையில் இருக்கிற கோர்ட்லேயே காமிச்சு இங்கேயே அவர் உள்ளே போட்டிருக்கலாம். கோயம்புத்தூரில் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணாங்க? தேனியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கோயம்புத்தூரில் சிறையில் இப்போ அடைச்சிருக்காங்க. எதுக்காக அங்கே கொண்டு போய் நம்ம அடைக்கணும் சார்? இல்லை, அவரை கைது செஞ்சது தேனியில் தான். சென்னையில் அவர் சென்னையில் இல்லை, எங்கே போயிட்டாருன்னா தேனி போயிருக்காரு. தேனி கோயம்புத்தூர் கிரைம் பிரான்ச்சு ஏன் கோயம்புத்தூரில் வழக்கை பதிவு செய்கிறாங்கன்னா, சென்னை தலைநகர் அவருக்கு பேஸ். அப்போது சென்னை சிறையில் புழலில் அடைச்சா டெய்லி ஒரு பாலிடிக்ஸ் ஆகும். அரசியல் தலைவர்கள் போய் பார்ப்பாங்க, வக்கீல் பார்ப்பாங்க, யூடியூபர் பார்ப்பான், மீடியா பார்ப்பான். அப்போது டெய்லி செய்தியாகும். ஹைகோர்ட் வழக்கறிஞர்கள் டெய்லி போய் பார்ப்பாங்க. இதை தடுப்பதற்காக கோயம்புத்தூர் ஜெயிலில் போட்டிருக்காங்க. எப்பவுமே சென்சிட்டிவான கேஸ். இந்த வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், பெரிய அரசியல் தலைவர்கள், இவர்களெல்லாம் ஒன்று திருச்சி, இல்லைன்னா கோயம்புத்தூர், மதுரை. ராமதாஸை ஒரு முறை ஜெயலலிதா கைது செய்து கொண்டு போய் திருநெல்வேலியில் போட சொல்லிச்சு. அப்போ திருநெல்வேலியில் போடலான்னு பார்க்குறபோது அங்கே இருக்கிற ஜெயிலர் ஒரு வன்னியர், ராமதாஸுக்கு சலுகை பண்ணிடுவார்னு மதுரையில் போடலான்னு பார்க்குறாங்க. மதுரையில் அப்போ அவர் அவர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அதனால் அங்கே முக்குளத்தூர் அதிகமாக குற்றவாளிகள் ஜெயிலில் இருந்தாங்க. அதனால் அவருக்கு உயிருக்கு ஆபத்துன்னு திருச்சியில் கொண்டு போட்டாங்க. ஏன் சென்னையில் ஜெயில் இல்லையா, வேலூர் இல்லையான்னு கேட்கலாம். ஏன்னா சென்னையாக இருந்தால் டெய்லி அரசியல் தலைவர் போய் பார்ப்பாங்க, ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. எங்கள் ஜெயில் வாசலில் மீடியா பூரா காத்து கிடப்பான். அவருக்கு ஆதரவு அரசியல்வாதிகள் இருக்காங்கள்ல, கூட்டணி கட்சி தலைவர்கள். அப்போ ஜெயலலிதா முதலமைச்சர், எதிர்கட்சி திமுக, கம்யூனிஸ்ட் போய் பார்ப்பாங்க. இதை தவிர்ப்பதற்காகவே எங்கே கொண்டு போவாங்க? சென்னையிலேருந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அரசியல்வாதி போய் பார்க்க மாட்டார்.
ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு ஊடகவியலாளரோ நீங்கள் டெய்லி போய் திருச்சியிலையோ மதுரையிலையோ போய் பார்க்க மாட்டாங்க, கோயம்புத்தூர்லேயும் பார்க்க மாட்டாங்க. இதற்காகத்தான் போலீஸ் செய்கிற திட்டம்தான் கோயம்புத்தூரில் கம்ப்ளைண்ட்டு, தேனியில் கைது. இப்போ சவுக்கு சங்கரை வந்து சென்னையில் போட்டிருந்தாங்கன்னா எந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்துருப்பாங்க சார்? இல்லை, நிறைய செய்தியாளர் போய் பார்ப்பாங்க. அதிமுக ஆட்கள் போய், இப்போ அதிமுக ஆட்கள் தான் இப்போ பின்னணியில் இருக்காங்க. எடப்பாடி வேலுமணி ஆட்கள் தான் இருக்காங்க. அப்போது எடப்பாடி வேலுமணி ஆதரவு ஊடகங்கள் இருக்குது. திமுக ஆதரவு ஊடகம், அதிமுக ஆதரவு ஊடகம், 2 ஊடகம் இருக்குங்க. பிஜேபி ஆதரவு ஊடகம், யூடியூபர்ஸ். அப்போ அவங்க பூராமே பிஜேபி ஆட்கள் போய் பார்ப்பாங்க. அதிமுக ஆட்கள் போய், திமுக யார் யார் எதிராக இருக்காங்களோ அவங்க பூரா சென்னையில் போய் பார்ப்பாங்க. பார்த்து அவர் சிரமப்படுறாரு, அவர் சாப்பாடு இல்லை, வெயில் அதிகமாக இருக்குது, அவருக்கு உணவு இல்லை, முதல் A கிளாஸ் கொடுக்கணும், இதெல்லாம் டெய்லி செய்தியாகிட்டே இருக்கும். அப்போ திமுகவுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. குறிப்பாக ஏடிஜிபி அருண், அவர் தான் அட்மினில் இருக்கிறவர், எஸ்பிக்கில் போடுறவர், ஐஜிக்கில் போடுறவரெல்லாம் அவர் தான். இப்போ அவர் மீது அபாண்டமாக பழி சொல்லியிருக்காரு சவுக்கு. எஸ்ஐ லவ் பண்ணுறாரு, டிஎஸ்பி லவ் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் ஒரு 3ஆம் தரமான பேச்சு. நீங்கள் அதாவது காவல்துறை அதிகாரிக்கு இவருக்குமான எதிர்கருத்து இருக்கலாம். அதற்காக அவருடைய மனைவி, மக்கள், அவர் லவ், இப்போ அவருக்கு நிறைய காதலிகள் அந்த புறத்துக்கு இருக்காங்க, படுக்கைக்கு போகிறாங்க. ஏன் ராஜேஷாஸ் பக்கமாக சொல்லாமல், ராஜேஷாஸை ஏன் சொல்லலை? ராஜேஷாஸ் அதிமுக ஆதரவாளரா? இப்போது நீங்கள் ஊடகவியலாளர் எப்படி ஆயிட்டான்னா, காசை கொடுத்த ஒரு செய்தியை பரப்ப முடியும். இப்போ உதாரணத்திற்கு திருநெல்வேலியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவரே கொலை செய்யப்பட்டிருக்கார். பச்சை படுகொலை. நீங்கள் அதை இப்போ இன்னொரு சவுக்கு வந்திருக்கார், ஒரு சவுக்கு உள்ளே போயிட்டு புதுசாக இன்னொரு சவுக்கு இறங்கியிருக்கார். 1 வருஷம் அவரை காணோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொலை கிடையாதுங்க, தற்கொலைங்கிறார். தற்கொலை பண்ணுறவன் கயிறை கட்டிட்டு தகடை வச்சு வயிற்றில் மண்ணெண்ணெய் ஊற்றி குடலெல்லாம் கொளுத்தி இப்படியாங்க தற்கொலை பண்ணுவான். மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாமல் எதிரிட்ட பணத்தை வாங்கி, நான் சொல்லுகிற அந்த இப்போ புதுசாக இறங்கி இருக்கிற கிரைம் சவுக்கு என்ன சொல்கிறாரு, இது தற்கொலைங்கிறாரு. நடிகளை வச்சுருந்தாங்கிறாரு. இவரே செட்டப் பண்ணி விட்ட மாதிரி நடி அந்த போகிறதுக்கு சென்னைக்கு பாலியல் மஜாஜ் பண்ணுவாருங்க, பாலியல் பெண்களோட தொடர்பு, சின்னத்திரை அடுக்கிறாரு. தற்கொலைக்கான காரணங்கள் அடுக்கிறாரு. நான் சொல்கிறேன் அந்த கிரைம் சவுக்கு, புது சவுக்கு. அப்போ இதெல்லாம் எதிராளியிடம் பணத்தை வாங்கிட்டு செய்கிற லாபி. சவுக்கு என்ன பண்ணார், ஸ்ரீமதி தற்கொலை தற்கொலை தற்கொலைன்னு சொன்னார். ஸ்ரீமதி பாடியை 3 முறை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. நல்ல டாக்டர் எத்தனை தடவை பண்ணுவான்? ஒரு தடவை தான் பண்ணுவான். அப்போது 2 தடவை 3 தடவைனா ஒரு விஷயத்தை நியாயமான விஷயத்தை ஒருத்தன் 3 தடவை சொல்கிறான்னா அது தப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ சவுக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமதி வழக்கில் எக்ஸ்போஸ் ஆகி காணாமல் போயிட்டார். ஊர் மக்களுடைய கோபம் தான் போய் பள்ளிக்கூடத்தை அடிக்கிறான். அப்போது அங்கே நடந்தது உண்மையான கொலை. அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக யாருக்கும் விருந்தாகியிருக்காங்க. ஏன் நிர்மலாதேவி பண்ணலையா? கல்லூரி மாணவிகளை கூட்டி கொடுக்க முயற்சி பண்ணலையா? யாருக்காக? நிர்மலாதேவி பின்னாடி இருந்த அந்த ஆண் குற்றவாளி முடிச்சிட்டாங்களா? வழக்கே முடிஞ்சு போச்சு. எத்தனை வருஷம்? 18, 26 வருஷம் நடந்து அந்த ஆண் குற்றவாளி XRY யாராக இருக்கட்டும் போச்சா? சட்டம் போச்சா? அப்போ போகலை. இப்போ அதே கேஸ் தான் சவுக்கு. என்ன எதில்? ஸ்ரீமதி கேஸில். 2வது அதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவை எதிர்ப்பது, ஸ்டாலினை உரிமையில் முதலமைச்சரை உரிமையில் பேசுறது, ஏடிஜிபி நிறைய பெண்களை லவ் பண்ணுறாரு. இதெல்லாம் போலீஸ் துறைக்கு வந்துட்டாலே அந்த பெண்களை நடத்தையை விமர்சிப்பது ரொம்ப கேவலமானது. நம்ம வீட்டு பெண்கள் தானே போலீஸாக இருக்காங்க, காவல்துறையாக இருக்காங்க. அப்போது அவர்கள் பூராமல் பதவி உயர்வு வேணும்னு இப்போ படுக்கைக்கு போகிறாங்கங்கிறாரு. இது எவ்வளோ இது ஒரு இதுக்கு பேர் ஊடகவியலாளனா? இது இந்த பெலிக்ஸ் சவுக்கு 2 பேரும் வீவர்ஸ் அதிகமாக போகணும். 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் பார்க்கணும். பயில்வான் கூட இப்போ திருந்திட்டாரே. பயில்வானை பார்த்தீங்களா? இப்போ பயில்வான் இப்போ திருந்தி பேசுறது இல்லை, குறைச்சிட்டாரு. இப்போ அந்த டை அடிக்கிறதெல்லாம் விட்டார். டை அடிக்கிறதெல்லாம் விட்டு, வயசானவையா தெரிஞ்சதை கதையை சொல்கிறேன், எனக்கு எதாவது கொஞ்சம் வருமானம் வேணும், இதுதானே. இப்போது அரசியலில் பல சவுக்கு கிளம்பிட்டாங்க. போலீஸை உருவாக்கி விடுது, காவல்துறையை உருவாக்கி விடுதுங்க. திருநெல்வேலி
ஜெயக்குமார் தனசிங்கு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. 100 ஆதாரங்களை அடுக்கி அவர் யாருக்கு ஆதரவாக களத்தில் இறங்குறாருன்னு நீங்கள் அந்த குற்றவாளி கண்டிப்பாக கைது செய்யப்பட மாட்டார். அந்த குற்றவாளி யாருன்னு கேட்டால் ரூபி மனோகர். ஒரு ஏர்போர்ட்ஸ் ஆஃபீஸரு 10 வருஷத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகிறார். எப்படி 1000-2000 கோடி ரூபாய் ரூபி பில்டர் பணம் வந்திருக்கு? எப்படி நாங்குநேரி எம்எல்ஏ ஆனார்? எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு வசந்தி 35 வருஷமாக இருந்தார், மாநில பொருளாளர் ஆகவே முடியலையே. அப்போ பணம் கொடுத்தா எதை வேணால் நடக்கும். திருநெல்வேலியில் அந்த மறைந்த ஜெயக்குமார் தனசிங்கு ரூபி பில்டர்ஸ் 2 பேருக்கும் மோதல். இதில் கொலை நடக்குது. தற்கொலைங்க, 100% தற்கொலைங்க. யார் சொல்கிறா? நம்ம செல்வராஜ், கிரைம் செல்வராஜ் சொல்கிறார். அப்போது இதெல்லாம் இவர் என்ன உளவுத்துறை அதிகாரி? உளவுத்துறை அதிகாரி என்ன முடிவு பண்ணல, காவல்துறை 7 டீம் போட்டிருக்கான், தேடிட்டு இருக்கான். கிரைம் செல்வராஜ் என்ன சொல்கிறார்? இது தற்கொலை தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீமதி வழக்கில் சவுக்கு சொன்னதை கிரைம் செல்வராஜ் எதில் சொல்கிறாரு? செய்தியில் சொல்கிறாரு 100. அப்போது சவுக்கு கைது செய்யப்படுவதற்கு அதுதான் காரணம். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, சவுக்குக்காக எந்த ஊடக அமைப்புகளும் குரல் கொடுக்கல. ஏன்? இந்த செய்திக்கு பின்னணியில் அதிமுக ஆதரவாளராக இருக்கார். அதிமுக சொல்லி திமுகவை டேமேஜ் பண்ணுறாரு. நீங்கள் அவர் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு கொண்டு வராங்க, அதிமுக வக்கீல் 50 பேர் நிற்கிறாங்க கோர்ட்டில். அப்போ இவர் அதிமுகவுக்கான கொள்கை பரப்பு செயலாளர். இவர் எப்படி ஊடகவியலாளர் இருக்க முடியும்? ஊடகவியலாளருங்க 2 பக்கம் இருக்கிற விஷயத்தை மக்களுக்காக பார்ப்பான். மக்களுடைய கருத்தாகத்தான் ஊடகவியலாளர். ஏன் நியூஸுங்கிறான்? நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு எல்லாம் வரதான் நியூஸ். ஆனால் அதிமுகவினுடைய ஊதுகுழலாக மாறி ஏன் வேலுமணி பண்ணுற ஊழலை ஏன் சொல்கிறதே இல்லை? இன்னைக்கு வேலுமணி எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் கோடி வச்சுருக்காரு. ஏன் அதிமுகவில் 10 கோடி ரூபா அந்த சீட்டு யாருக்கு சீட்டு இல்லைன்ட்டார் எடப்பாடி, அதை ஏன் சொல்கிறது இல்லை? ஊழல் பூரா திமுக தானா? அதிமுக ஊழலே இல்லையா? அதிமுக ஊழல் தானே மக்கள் திமுக ஓட்டு போட்டா? 2 பேரும் ஊழல் தானே. இது இப்போ ஊழல், அது முன்னாள் ஊழல். அப்போது மக்கள் எதை விரும்புகிறான்? மக்கள் காசு எவன் கொள்ளையடிக்கிறானோ அவனை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அவனை திருத்துங்க, அவனை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதுதான் ஊடகத்தினுடைய வேலை. இவர் காவல்துறையில் பணியாற்றுறார். பணியாற்றிய பிறகு காவல்துறையிலேருந்து சில விஷயங்களை வெளியே சொல்கிறார். அது வரைக்கும் அவர் நியாயமாக இருந்தார். சிறையில் போட்டாங்க, அடித்து உதச்சி துன்புறுத்துனாங்க, நிர்வாணப்படுத்த எல்லாம் சரி. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? காவல்துறையில் நடக்கிற அநியாயங்களை சொல்லணும். சில காவல்துறை அதிகாரிகளுக்கு நீ மீடியாட்டராக போயிட்ட. யாருக்கு எதிராக நீ வெளியில் காவல்துறை வெளியே வந்தியோ, வந்த பிறகு உயர் காவல்துறை அதிகாரிகளுடைய ஏவலாளியாக போயிட்டேன். ஏகே விஸ்வநாதனை போன்ற ஜாங்கிட்டை போன்ற சில ஆட்களுக்கு அவர்கள் மற்ற அதிகாரிகளை மிரட்டுவதற்கு சவுக்கில் பேட் அடிப்பாங்க, எல்லா பக்கம் போகும். சிபிஐ வரைக்கும் நீ அது தொடர்ந்து கண்காணிச்சிங்கன்னா தெரியும். பிளாக்மெயில் ஜேர்னலிசம். இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிசத்தை செய்யறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அந்த நேரத்தில் நீ அதை கையில் எடுத்த உன்னைய இணையதளத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ வளர்த்து விட்டது ஏடிஎம்கேன்னு சொல்கிறீங்க. அது சவுக்கு சங்கர் வளர்த்து விட்டது ஏடிஎம்கே. போலீஸும் ஏடிஎம்கே போலீஸு. ஏன்னா முதல் தடவை கைதாகி வெளில வரும்போது அவருக்கு ஒரு 4000 பேருக்கு தெரியும்னா இன்றைக்கி 4 லட்சம் பேருக்கு சவுக்கு தெரிய வருது. அப்படின்றப்போ அவரோட வளர்ச்சின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. இப்போது முன்னாடி போன தடவை அரெஸ்ட் ஆகி வெளில வந்ததுலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா அவரோட வளர்ச்சி பெரிய லெவலில். இப்போ மறுபடியும் ஒரு கைது இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் அதுக்கு மேலே ஒரு வளர்ச்சி இருக்குமா அவருக்கு? இல்லை, இது உடம்புல கால் மட்டும் வீங்கினா அது வளர்ச்சியா? கை மட்டும் வீங்கினா அது வளர்ச்சியா? இல்லை தலை மட்டும் வீங்கினா அது வளர்ச்சியான்னு கேட்குறேன். வளர்ச்சி அதுவல்ல. உடம்பே புஷ்டியாக இருக்கணும். 6 பேக்ஸ் இருந்தால் தான் வளர்ச்சி. கையை மட்டும் புஷ்டி வீங்கிட்டு அது நோய். கால் மட்டும் தொடை மட்டும் பெருசாக வீங்கினா அது நோய். இது வளர்ச்சி இல்லை, இது நோய். 2026 எனக்கும் விஜய்க்கு தான் போட்டினா இப்போ இந்த கைது அவரே எதிர்பார்க்குறாரு. இந்த வேணுண்ணே, ஏன்னா இப்போ அரசியலுக்கு போகணும்ல. அப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போதே நம்ம கைதானாதான் அவங்க மேலே ஒரு எதிர்ப்பு வருன்றதுக்காக வேணும்னே நீங்கள் கண்ணா உண்டான ஏடிஜிபி அருணை உன்னெல்லாம் போலீஸ் பெண்கள் லவ் பண்ணுறாங்க, போலீஸ் பெண்கள் அந்த புறத்துக்கு வர்றாங்க, படுக்கைக்கு வர்றாங்க, இப்படிலாம் பேசுனா அவரை எப்படியாவது முதலமைச்சர் போய் அழுவார். இப்படியே பேசுகிறான். 2 ஒரே சமூகம். 2 பேருமே தேவேந்திரகுல வேளாளர் சமூகம்.
சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த உயரத்துக்கு வந்திருக்கான். அவனை நீ பாராட்டுமா இல்லையா? அவனை சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? அந்த அதிகாரி நீ உன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவன், உன்னுடைய சமூகம் ரொம்ப தாழ்த்தப்பட்ட சமூகம், தேவேந்திர குல வேளாளர், எங்களுக்கு எஸ்சியே வேண்டாயா, ரிசர்வேஷனே வேண்டாம், பிசி கூடன்னு போராடிட்டு இருக்கு. இப்போ 1935 சாணார்கள் நாடாராக மாறுறாங்க. எஸ்சி தான் பிசி. அதே போல் எங்களுக்கு எஸ்சி வேண்டாயா, ஷெட்யூல்டு கேஸ்ட் எங்களுக்கு இழிவாக இருக்குது, எங்களுக்கு பிசி கொடுயா, ரிசர்வேஷனே வேண்டாங்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த சமூகம் படித்து கிடிச்சு ஒரு ஆள் ஏடிஜிபி ஆகிறான்னா எவ்வளோ பெரிய போராட்டம். நீ சாதாரணமாக உன்னையெல்லாம் லவ் பண்ணுறாங்க போலீஸு, பெண்கள்லாம். அப்போ போலீஸு அந்த பெண் போலீஸு வீட்டு ஆண்களே இல்லையா? ஆண்களே. இதெல்லாம் தரம் தாழ்ந்த விஷயம். நீ யாருக்கு உண்மையாக இருந்ததில்லை. உன்னை காப்பாற்றிய விஜயகுமார் வக்கீல் உண்மையாக இல்லை, புகழேந்தி ராஜீவ் கொலை அவர்கிட்ட உண்மையாக இல்லை. அதே போல் ராதாகிருஷ்ணன் சங்கர சுப்பு மகன் ஒரு போலீஸ் அதிகாரிகளால் கொல்லப்பட்டார். அந்த போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டதை விசாரித்து உண்மை சொல்ல வேண்டிய சவுக்கு அப்பனே மகனை தடை தளிக்கிறாருங்கிற. அதுதான் எனக்கு ஜவுக்கு என்ன சண்டை? ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி எனக்கு ஜவுக்கு அதாங்க சண்டை. சங்கர சுப்பு மகனை கொண்டுட்டு தடை தளிக்கிறார், இதான் செய்தி. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது, அசிங்கமான வரலாறு. சவுக்குக்கும் இந்த இப்போ ப்ரெஸ் கிளப், ஒரு மோசடி கும்பல் தான் ப்ரெஸ் கிளப் பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுதான் அவருடைய புகலிடம். அங்கே தான் தொழிலை கற்றுக்கிறாரு. அன்புன்னு ஒருத்தர் இருந்து இப்போ செத்து போயிட்டான். அவன் தான் பிளாக்மெயில் ஜேர்னலிசத்தை சவுக்குக்கு கற்றுக் கொடுத்தவனே. ப்ரெஸ் கிளப்புக்கு போகிற பிளாக்மெயில் ஜேர்னலிசம் தான். ஒவ்வொருத்தர் 50 லட்சம் 1 கோடி வீடு கட்டி வச்சுருக்கான். எப்படி? எந்த பத்திரிக்கை வேலைக்கு போகிறதில்ல, எந்த பத்திரிக்கை எழுதுறதில்ல, எதுலேயும் யூடியூப்புக்கு இப்போ போனால் ஏதோ 1000-2000 கொடுப்பான், அதுக்கும் போகிறதில்ல. எப்படி 50 லட்ச ரூபாயும் கார் வாங்கி நிறுத்தி வச்சுருக்கீங்க? அப்படி 10 கார் நிற்கிது ப்ரெஸ் கிளப்புக்கு முன்னாடி, வீட்டில் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, இங்கே நிற்கிது. இதெல்லாம் ஏது? எல்லாம் பிளாக்மெயில் ஜேர்னலிசம், மிரட்டி பணம் பண்ணுறது. அது இப்போ சவுக்கு அதுக்கு தலைவர். இப்போ மிரட்டி என்ன ஆச்சு? அரசியல் கட்சி தலைவராக மாற போகிறார். இந்த கைது அவரே விரும்பி உள்ளே போகிறார். திட்டி கிட்டி பேசினா நம்மளை முடிச்சு உள்ளே போடுவாங்க, நமக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும், நம்ம அடுத்து சேப்பாக்க எம்எல்ஏ உதயநிதி எடுத்து நிற்கணும், விஜய்க்கு எனக்கு தான் போட்டி. அப்போது மாதேஷ் தான் உனக்கு ஒன்று பெலிக்ஸ், 2வது மாதேஷ் கூட நட்பாகவே இல்லையே. ஏன் மாதேஷ் உன்னை விட அதிகமாக வளர்ந்துருவான்னு போறாமையா? நீ யாருக்கு உண்மையாக நட்பாக கடைசி வரைக்கும் இல்லைங்க. எல்லாத்தோடையும் சண்டை, எல்லாத்தோடையும் ஈகோ, தான் பெரிய ஆளுன்னு. நீ உண்மையாக அதிமுக உன்னை பினாமியாக வச்சுருக்கு. பல பேர் காணாமல் போயிட்டான். ஊடகவியலாளர் இருந்து பல அதிமுகவுக்கு வந்தவன் பல பேர் காணாமல் போயிட்டான். அதில் உன்னுடைய பட்டியலும் ஒன்று. அவர் ஒரு பக்கம் இந்த டிஎம்கே எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது அப்படின்றது பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அவர் விற்பனையிலேயே ஒரு கஞ்சா வழக்கு பதியப்பட்டிருக்குது. இது எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, அவர் கஞ்சா உபயோகிக்கிறதுனால அவர் கார்லேயும் அவர் ரூம்லேயும் இருந்ததுன்னு போலீஸ் தரப்பு சொல்லுது. இது எத்தனை தூரம் உண்மைங்கிறது நம்ம அடுத்த கட்ட விசாரித்து தான் சொல்ல முடியும். ஏன்னா எதையுமே கவிச்சுன்னு சொல்ல முடியாது. அவர் கஞ்சா பழக்கம் இருக்குங்கிறாங்க, காவல்துறை சொல்லுது. காவல்துறை எப்பவுமே எல்லாம் பொய் கேஸ் தான். காவல்துறை உண்மையே போடாது. சரி, நான் 100 கிலோ கஞ்சா வச்சு தான் போட்டால் போலீஸ் தான் அது. நடராஜனுக்கு கரு உண்டாயிட்டா அப்படிங்கிற காரணத்தினால சரிண்ணா எத்தனை கிலோ கஞ்சா? 100 கிலோ கஞ்சா. 100 போலீஸ்காரன் போய் அலைஞ்சு தெரிஞ்சு ஆளுக்கு 1 கிலோ வாங்கிட்டு கோர்ட்டில் நிறுத்துறாங்க. நீதிமன்றம் கேட்குது, என்னையா 100 கிலோ கஞ்சா விற்க வரைக்கும் என்னையா பண்ணீங்கன்னு கேட்குது. அதே தான் சீமானு கேட்டிருக்காரு. விற்கிறதே ஆளுங்கட்சி தான் விற்கிது, திமுக தான் விற்கிது. யார் வச்சுருப்பாங்கன்னா அது அவங்களுக்கே தெரியும், அவங்க தான் வச்சுருக்காங்க, அதனால தான் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சீமானே சொல்லியிருக்காரு. அப்போது இது எல்லாமே எனக்கு கூட ஒரு நண்பர் சொன்னார், எனக்கு ஒரு பத்திரிக்கையெல்லாம் கஞ்சா கேஸு பிடிச்சிருக்காங்கன்னு. நீங்கள் அன்பை குண்டாசில் அடைச்சாங்க, இப்போ சவுக்கு கஞ்சா கேஸு. கஞ்சா உபயோகிக்கிறாரா இல்லையா அப்படின்னு நிறைய எனக்கு தெரிஞ்சு இந்த பத்திரிக்கையாளர் கஞ்சா பழக்கம் இருக்குது. ஜெயகாந்தனே ஒரு இந்நேரம் கஞ்சா மாப்பிள்ள தான் இருப்பார். எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஓப்பனாக எனக்கு கஞ்சா தான் வாங்கி கொண்டு கொடுப்பானே சொல்கிறார், ஒருத்தர் காமிக்கிறார். அப்போது மது குடிக்கிற பழக்கம் இருக்குது, அது போதை தெளிஞ்சால் போயிடும். இது கஞ்சா குடிக்க ஆரம்பித்தாலும் 24 மணி அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அந்த கஞ்சா எனக்கு தெரிஞ்சு பல பத்திரிகையாளர்கள் இணையாசிரியர்கள்லாம் கஞ்சா போதையெல்லாம் ரெகுலராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை தூரம் உண்மைன்னு தெரில. இது இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் சார்? இப்போ இந்த தீர்ப்பு இன்னும் அவர் சிறைக்குள்ளே இருந்து வெளியில் வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இல்லை, அவர் மேலே குண்டாசை அடைக்கப்படுவதாக ஒரு செய்தி இருக்குது. ஏன்னா அவருடைய உதவியாளர் இப்போ 2 பேர் கார் டிரைவர் உதவியாளர்லாம் காணோம், லியோவை காணோம்.
அந்த அலுவலகத்தை இப்போ முடக்கணும் அரசுக்கு. அலுவலகம் 6 மாதம் ஆச்சு. அப்போ அலுவலகத்தை முடக்கிட்டாங்க. 6 மாதம் அவர் வரலினா சவுக்கு இணையதெல்லாம் முடக்கப்படும். அரசுக்கு அதுதான் நோக்கம். அதனால் எப்படி குண்டாசு அடிச்சிட்டாங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகும் வெளியே வரக்கு. அரசாங்கம் அதில் ரொம்ப மும்முரமாக இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர் திமுகவை மட்டுமே அதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவை எதிர்ப்பதை மட்டுமே கொள்கையாக வச்சுருக்காரு. அதிமுக பேசுகிறதே இல்லையே. கொடநாடு வழக்கு என்னாச்சு, அது சொல்ல ஜெயலலிதா கேஸ் என்னாச்சு, ஜெயலலிதா மரணத்தை விசாரிக்கணும், அது விசாரிக்கலை. அதிமுக அது செய்யலையே. ஜெயலலிதா மர்மம் மரணம் எப்படி நடந்தது, கொடநாடு வழக்கு எப்படி நடந்தது, பல விஷயம் இருக்குது அதிமுக பற்றி பேசுறதுக்கு. இந்த தேர்தலில் 10 கோடி ரூபா இருந்தால் தான் எலெக்ஷன் வர முடியும்னு சொன்னார். 10 கோடி ரூபா வச்சிருக்க வந்து எலெக்ஷனுக்கே வந்தான். பழைய ஆள் பூரா காணாமல் போயிட்டான். அப்போது அதிமுகவில் நாடாளுமன்ற அந்த பதவி ஏலம் விடப்படுது. அதெல்லாம் பேசணுமா இல்லையா? ஈரோடில் ஆற்றல் அசோக்கு, அவங்க அம்மா முன்னாள் ஏடிஎம்கே எம்பி. அந்த அம்மா சசிகலாட்ட பணத்தை கொடுத்து கட்சியே இல்லை. அந்த அம்மா எம்பி ஆகிட்டு அந்த 650 கோடி சம்பாரிச்சது. சவுந்தரம்மான்னு அந்த அம்மா பேர். 90க்கு முன்னாடி அந்த அம்மா அன்னக்காவடி 90-96 அந்த அம்மா எம்பியாக இருந்த காலத்தில் 500-600 கோடி சம்பாதிச்சிருச்சு. அதான் அந்த ஆர்டர் அசோக் கணக்கு அமைச்சிருக்காருல்ல. ஆமாம். மகன் இப்போ என்ன பிஜேபியில் இருக்கார். 3 மாதத்துக்கு முந்தி 3 மாதத்துக்கு முன்னாடி அதிமுகவுக்கு வராரு. வந்து 10 கோடி செலவு பண்ண 100 கோடி செலவு பண்ணுறாங்கிறாரு. அப்போ அதிமுகவில் பணம் கொடுத்தா சீட்டு 10 கோடி ரூபா. இப்படி தான் எல்லாம் எலெக்ஷன் நிற்கிறாங்க. இதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. ஏன் இப்போ 72 கட்சிக்காரன் இப்போ ஆளே இல்லை. பணம் இருக்கிற கட்சிக்காரன் தான் இருக்கான். பணம் கொடுத்தா பதவி கிடைக்கும். அதிமுக அப்படி தான், திமுக அப்படி தான். அப்போ அதை பேசணுமா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச திமுக வேட்பாளர் அத்தனை பேருமே 10 கோடி ரூபா இருந்தால் சீட்டு. ஒரு மூத்த தலைவர் போய் சீட்டு கேட்டிருக்காரு. 10 கோடி கொடுன்னு கேட்டிருக்காரு. 10 கோடி கொடுன்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து திராவிட இயக்கத்தில் ரொம்ப சீனியர், மத்திய அமைச்சராக கூட இருந்தவர். யாரும் தெரிஞ்சுங்க. வேற ஒரு கட்சியில் இப்போ அதிமுக 10 கோடி கேட்டிருக்காரு. ஆச்சரியப்பட்டு போய் என்னையா 10 கோடி இருந்தால் தான் கட்சி நடத்த முடியுமா, கட்சியே வேண்டான்னு வந்துட்டார். இப்போ அதிமுகவில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் என்ன நினைக்கிறாங்க இந்த மக்கள்? முட்டாள் 200-300 ரூபா கொடுத்து ஓட்டு போட்டுருவான். இந்த பக்கம் 10 கோடி, அந்த பக்கம் 25 கோடி. திமுகவில் ஆளுங்கட்சி இருக்கிறனால அதுக்கு 25 கோடி ரூபா வேல்யூ. 25 கோடி ரூபா கொடுத்து சீட்டுக்கு அங்கே விற்றுருவாங்க. இதெல்லாம் பேசலையே. ஒரு ஊடகவியலாளர் மக்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறான், மக்களுக்கான பிரச்சனை என்ன, அதை பேசுபவன் தான் ஊடகவியலாளர். இந்த மாதிரி விஷயத்துக்கு பேச முடியாதுல்ல சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சொத்து குப்பை வழக்கு, வேறு ஏதாவது ஒரு வழக்குனா ஏடிஎம்கே வந்து ஒரு குரல் கொடுக்கலாம், அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பெண்கள் மீதான செலுத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தோம், அவர் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எதுவுமே பேச முடியாது இல்லை? ஆமாம். அதாவது அவர் 50 வக்கீல் போனதே பெரிய விஷயம். வேலுமணி கோயம்புத்தூர் எவ்வளோ வக்கீல? 50. ஆமாம். தேனியிலேருந்து கோயம்புத்தூர் கொண்டு வரதுக்குள்ள 50 வக்கீல் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சவுக்குக்கு ஆதரவாக. அதிமுக அப்போ இவர் அதிமுகவினுடைய ஆதரவு பெற்ற கொள்கை பரப்பு செயலாளர் தான். திமுகவை எதிர்ப்பதற்காக அதிமுகவை பணம் கொடுத்து சவுக்கு மீடியாவை ஆரம்பிக்க சொல்லி, சவுக்கு இராணுவத்தை ஆரம்பிக்க சொல்லி, அவங்களால நேரடியாக வந்து எதிர்க்க முடியல, நம்மளால ஒரு குரல் கொடுக்க முடியலன்றதுக்காக சவுக்கை வளர்க்குறாங்க. வேற என்ன? அதான் காரணம். இவரை அங்கே வில போயிட்டார். ஊடகவியலாளருங்கிற பேரில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பிரபலமாயிட்டாருன்னு, இப்படி தான் பிரபலமாயிருக்கார். அதிமுக ஆதரவு தளம். ஊடகவியலாளருக்கு உண்மையாக இல்லை. இப்போது சாவித்திரி கண்ணை இந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கில் கொலைன்னு எழுதுகிறவரை போலீஸ் முடிச்சுட்டு போகுது. சாவித்திரி கண்ணா ஒரு சீனியர். அவர் இப்போ இன்னும் என்ன ட்வீட் போடுற, 4 மிதிச்சு உள்ளதலுங்கன்னு போட்டையா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? இப்போ உனக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? முற்பகல் செய்யணும், பிற்பகல் விளையும். அவன் அந்த ஆள் வந்து உன்ன மாதிரி கட்டி கவரையும் கோடிகள் லட்சம்லாம் வாங்க தெரியாது. அது வாயில் பூச்சி சாவித்திரி கண்ணை. நீண்ட நாள் ஊடகவியலாளர். எனக்கெல்லாம் ஒரு 25 வருஷமாக தெரியும், 30 வருஷமாக தெரியும். எங்கேயும் கை நீட்டி காசு வாங்க தெரியாது. கவர் கிட்டிங்கு பிளாக் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், செக்ரட்டரி எத்தனை பேர் இதே போலப்பான். அப்படிலாம் தெரியாத ஆள் அவரே ஒரு என்ன மனசுக்கு தோணுதோ அதை செய்வார். அவர் என்ன போட்டால் 4 மிதிச்சு 4 உதச்சி உள்ளே போடுங்கன்னு போட்டேன். உன்னை போடுவதற்கு எவ்வளோ நாள் ஆச்சு? சவுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? வந்துருச்சா? இப்போ 4 மாடு சிங்க கதை தான். ஒரு மாட்டை அடிக்கும்போது 3 மாடு வேடிக்கை பார்த்தது, ஒன்று போச்சு. மறுபடியும் 3 மாடில் ஒன்றை முடிக்கும்போது 2 வேடிக்கை பார்த்தது, கடைசியாக ஒன்றை முடிக்கும் போது கேட்க ஆடுது. இதுதான் உன் கதை. நீ யாருக்கா உண்மையாக இருந்திருக்கியா? ஒரு வக்கீலுக்கு உண்மையாக இருந்திருக்கியா? இல்லை ஒரு ஊடகத்திற்கு உண்மையாக இருந்திருக்கியா? யாருக்கும் உண்மையாக இல்லை. உனக்கும் எவனும் உண்மையாக இல்லை. இப்போ ஏன் குரல் வரல?
ஆர்எஸ்எஸ் ராதாகிருஷ்ணன் கேரளா மலையாளி நாயர் அவங்ககிட்ட வருது. அவன் அந்த ஆள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பினாமி ராதாகிருஷ்ணன், ஹிந்து ராதாகிருஷ்ணன், அதே ஹிந்துன்னு இருக்கு. அவர்கிட்ட வந்து இப்போ குரல் வந்திருக்கு. ஏன்? உனக்கான ஏஜெண்ட் அவர். உன்னை போல் அவர் ஒரு ஏஜெண்ட்டு, நீ ஒரு ஏஜெண்ட்டு, அவர் ஒரு ஏஜெண்ட். ஊடகவியலாளர் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்திருக்கணுமா இல்லையா? எதுவுமே இல்லையே. ஏன் இல்லை? அதிமுக காரணி, அதிமுகவினுடைய வாடகை பேச்சாளர், ஊடகவியலாளர் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதிமுகரான் போராடுறான், அது நியாயம்தான். எடப்பாடி வலைதளத்தில் விடுதலை பண்ண சொல்கிறாரு. வேலுமணி செலவு பண்ணுவார். நீ வேலுமணி டெய்லி பிரியாணி போடலாம், அது இதுன்னு கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு கொடுத்துருவார். கோயம்புத்தூர் உனக்கு சௌகரியம் தான். ஏன்? வேலுமணி இருக்கார்ல, உள்ளுக்குள்ளே வந்து எல்லா சௌகரியம் கிடைக்கும். சரக்கு அடிச்சுட்டு சௌகரியமாக 3 நேரம் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அதான் அது ஒரு சௌகரியம் தான். நீங்கள் முதல்ல கேட்டு ஏங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் எல்லாம் சௌகரியம் தான். வேலுமணி டெய்லி மனு ஆளை போட்டுருவார். நீ ஜெயிலுக்கு காசு கொடுத்தீங்கன்னா 3 நேரம் நீங்கள் வாட் சிஸ்டனே கிடைக்கும். அதனால் கோவை அவருக்கு ஒரு பாதுகாப்பான குழு கோவை தான். கோவை குற்றாலத்தில் இருக்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்துட்டு வருவார் 6 மாதம். மேலும் அவர் மேலே என்ன மாதிரி வழக்குகள் இருக்குது சார் இன்னும் அடுத்தடுத்த? ஏன்னா இந்த வழக்கு முடியறதுக்குள்ளே அடுத்தடுத்த வழக்குகள்லாம் போட்டு அவரை வெளியில் வர விடாமல் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு பேசப்படுது. ஆமாங்க, குண்டாஸ் போட போகிறாங்க. நீங்கள் கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டே 2 கேஸ் இருக்குது. இப்போ திமுக போட்ட கேஸு கஞ்சா கேஸு. கேஸே இன்னும் பழைய கேஸே இன்னும் முடியல. அப்போது திமுக கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாதம் உள்ளே வைக்கிறதுக்கு தீர்மானிச்சிருச்சு. அதனால் குண்டர் போன முறை நீ உள்ளே போயிருக்கும் போது திமுக குண்டர் சட்டத்தை அடைக்க விரும்பலை. இந்த முறை போலீஸ் பெண்களை பேசுறதுனால முதலமைச்சர்கிட்ட போய் ஏடிஜி வரேன்னு சொல்கிறாரு. ஐயா, நீங்கள் அரசியல்வாதி, நீங்கள் தலைவர், எங்கள் போலீஸ் துறை பெண்களை பூராத்தையுமே கேவலமாக பேசுகிறாரு, இதை கண்டிச்சே ஆகணும், சரிப்பா நடவடிக்கை எடுத்துக்க. இதுக்காக தான் கோயம்புத்தூரில் அவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார். இது பெண் காவலர்கள் நீங்கள் இப்போ செருப்பை விளக்கு மாற்றி வச்சு நிற்கிறாங்களா? நீங்கள் அது ரொம்ப அதிகம் இல்லை. திருமணம் ஆன பெண் இருப்பா, ஆகாத பெண் இருப்பா, பச்சை குச்சி இருக்கா, நெஞ்சில் பச்சை குச்சி இருக்கா, மார்பில் பச்சை, இதெல்லாமே ஆய்வு பண்ண வேண்டிய விஷயமா அது. அவன் விருப்பப்பட்ட எங்கே வேணால் குத்துவான். ஒரு போலீஸ் அதிகாரி அரசு சம்பளம் வாங்குறவர், அவர் அரசுக்கு விசுவாசமாக இருப்பார், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம அதை பூந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரி நீ அதிமுக தளத்திலிருந்து பேசினா அது எப்படி பார்க்கப்படும்? ஒருதல் பட்சமாக தான் பார்க்கப்படும். நீ நடுநிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய பார்வை வேறு. நீ எங்கேருந்து வர்ற? அதிமுக தளத்திலிருந்து வர்ற. கொடநாடு வழக்கு ஏன் இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கல? திமுகவுக்கு கேளு நியாயம். அது மர்டர் ஆச்சு, ஏன் விசாரிக்கல? என்ன ஏது அதை கேளியா? திமுக ஏன் செய்யலை? அதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்போ நீ யார் உன்னுடைய அடையாளம் என்ன? அவர் தான் நேரடியாகவே ஒத்துக்கிட்டாரு சார். இது மாதிரி நான் வந்து டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக தான் பேச தான் வந்திருக்கேன், நேரடியாகவே அவர் சொல்லிட்டாரு. அப்போ எப்படி அவர் ஊடகவியலாளர் பட்டியலில் வருவார்? அதிமுக நியூஸ் ஜே ரிப்போர்ட்டர் அவர். நியூஸ் ஜே வந்து நீங்கள் அங்கே போய் ஆளுங்க சேர்த்து பேசிட்டு சேனல் வேலை பார்க்க முடியுமா? பச்சைமுத்தி சேனலில் போய் பச்சைமுத்தி எடுத்து கல்வி கொள்ளை நடக்குது பேச முடியுமா? மணல் திருட்டு நடக்குதுன்னு போய் நியூஸ் 7 பேசிட முடியுமா? சன் டிவியில் போய் திமுக பேசி திட்டிட முடியுமா? கலைஞர் டிவியில் போய் ஊழல் நடக்குது சொல்லிட முடியுமா? அப்போ இதெல்லாம் ஊடகமா? ஆளுங்கட்சி நடத்துகிற ஷோ. இங்கே வேலை பார்க்குற கொத்தடிமை தான் பத்திரிக்கையாளர். அவனுக்கு சுதந்திரமாக பேசவோ எழுதவோ வாய்ப்பை, சம்பளத்துக்கு வேலை செய்கிறான். கொளுத்து வேலைக்கு போகிறான், அங்கே வேலைக்கு போயிட்டுருக்கான். கொளுத்து வேலைக்கு போய் கட்ட போகிறான்ல, அதே போல் எங்கே போயிட்டுருக்கான்? ஊடகத்துக்கு போயிட்டுருக்கான். தமிழ்நாடு மீடியா ஃபெயிலியர் ஆகி பல வருஷம் ஆகிப்போச்சு. சவுக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை களத்தில் இறக்கி விட்டு பேசுவதற்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. அதை அவர் செய்கிறாரு. இது திமுக வழக்கு போடுது. இதுதான் திமுக அதிமுகவுக்குள்ள சண்டை சவுக்கு சண்டையாக பார்க்கப்படுகிறது தவிர ஒரு ஊடகவியலாளரான சண்டை, ஊடகவியலாளர் விமர்சனமாக இது பார்க்கப்படலை. மிக்க நன்றி சார். ரெட்ரோ லுக்ஸ் வாயிலாக பல தகவலை அளித்தமைக்கு ரெட்ரோ லுக்ஸ் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.